அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? சைபர் கிரைம் 1930 நீங்க கால் பண்ணி அங்க வந்து இந்த மாதிரி எனக்கு பணத்துல மோசடி ஆயிருச்சு, இல்ல என்னுடைய விஷயத்துல வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரினா எப்படி அதை சொல்றதுக்கு நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ ஏதாவது ஒரு சோசியல் மீடியால ஒரு பொண்ணு வந்து நம்ம நிர்வாணமா வந்துடுறது, இவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி நீ எனக்கு இவ்வளவு பணம் போடணும், இல்லைன்னா என்ன பண்ணிடுவேன், இதை சோசியல் மீடியால வெளியிட்டுருவேன், இல்லை உன் கான்டாக்ட்ஸ்ல வந்து அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி பணம் வாங்குறது. எனக்கு தெரிந்த ஒருத்தர், அல்லைங்க சார் இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியல அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிளாக் அண்ட் ரிப்போர்ட் ஆல் ஆஃப் த மெசேஜ். அந்த விஷயத்துல எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணி பிளாக் பண்ணிடு, அந்த நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி இது பண்ணி விட்டுரு. இப்ப அவங்கள போய் நான் ஆக்ஷன் எடுக்கணுமே, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே கொண்டுட்டாங்களே அப்படிங்கும் போது நீங்க சைபர் கிரைம்ல இந்த இதை நீங்க கொடுக்கக்கூடிய சமயத்துல அவங்க வேற ஒரு நாட்டிலேயோ இல்ல வேற ஒரு இடத்துலயோ, அதாவது மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட இருந்து பணம் எடுக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு வகையான நூதனமான ஆன்லைன் பண வர்த்தனையா இருக்கின்றது. பண வர்த்தனை சொல்ல பணப்பறிப்பாக இருக்கின்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப்ல ஏற்படுச்சுன்னா பயப்பட வேணாம், கூலா அதை எல்லாத்தையும் நீங்க பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிருங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாது. ஏன்னா ஆன்லைன்ல இந்த மாதிரி பண வர்த்தனை செய்ய, பண பரிமாற்றம் செய்யப்படுவது ரொம்ப எளிமையாக இருக்கின்றது.